Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minimum questions to attempt in JEE 25 to get 99% my dear students. ஆச்சு 99% மட்டும் இல்ல 95% எவ்வளோ சேஃப் ஸ்கோர் எவ்வளோ எடுக்கணும், அதுக்கு வந்து நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அதுல எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ப்ராபபிலிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப நேரம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு less than 10 minutes தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் JEE Mains 2025ல பாத்தீங்கன்னா ரெண்டு மேஜரான சேஞ்சஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் காம்படிஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியர்லி 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 13.8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல கண்டிப்பா ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாலும் ஒரு 13 lakh மேல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா எக்ஸாமே எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் கொஸ்டின்ஸை தூக்கிட்டானுங்க. ரெண்டாவது சேஞ்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோலையும் சொல்லிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இந்த ஆப்ஷனல் கொஸ்டின் இது என்னன்னு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு எல்லா செக்ஷனுக்கும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா MCQs 20 கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பார்ட் 2ல வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல முன்னாடி 10 கொஸ்டின் கொடுத்து அதுல நீங்க எனி 5 எழுதுனா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 தான் கொடுப்போம், 5மே எழுதணும், ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டப்ப இதுதான் வந்துட்டு முன்னாடி இருந்து அவங்க ஃபாலோ பண்ண சிஸ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நடுவில் கொரோனாக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்கணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம், எல்லாருமே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் நாங்கள் மாற்றினோம். இப்போதான் கொரோனா எல்லாமே முடிஞ்சு நார்மல் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் கிடையாது, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல எதுவும் பயப்படாதீங்க, சில்லா எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் ஸ்கோர் 2024, 23, 22ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா வருஷமும் 2% ஏறிக்கிட்டே போயிருக்கு. 2024ல 93% போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 90லேருந்து. இது வந்து ஜென்ரல் கேட்டகரி தான். இதுவே வந்து நீங்கள் ஒரு OBC, NCL, SC, ST அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கம்மியாயிட்டே போகும். OBC, NCL பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போன தடவை வந்துட்டு 80 தான் பர்சன்டேஜ். நீங்கள் 80 வச்சிருந்தாலே குவாலிஃபைடு ஃபார் JEE அட்வான்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரேங்கிங் வைஸ் ஒரு 1 lakh ஒரு 2 lakh குள்ளார வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச NIT டயர் 1 காலேஜஸ்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனா டயர் 2 அந்த மாதிரி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். NITக்கு கேட்டகரி வைஸாக, அதாச்சும் உங்களுக்கு எவ்வளோ ரேங்க் வரைக்கும் இருந்தால் டயர் 1 கிடைக்குமா, டயர் 2, டயர் 3ட்டு நான் NIT பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதுவும் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்க்கலாம். ஸோ 2025ல எப்படி பார்த்தாலும் 95% கன்ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 96 போகுமான்னு தெரில. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இந்த தடவை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை 95% கன்ஃபார்மாக இருக்கும், 93% இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 95% நினச்சி பாருங்க. 95%ங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு டாப் 1 lakh 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸில் வந்துடுவீங்க. ஜென்ரல் கேட்டகரி தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப உயிரை கொடுத்து பண்ணிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக போயிட்டு இருக்கு. இதுவே நார்மல் OBC, NCL, SC, STக்குனா ரொம்ப பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லாவே கட் ஆஃப் கம்மியாகும். அதுவே வந்துட்டு ஜென்ரல்னா ரொம்ப நீ ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். ஸோ இதே தான் எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இப்போ OBC, NCL பார்த்தீங்கன்னா 79.67 தான். அதுவே EWSனா 81 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். STக்கு 46% அது இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் ஏறும் அப்படின்ட்டு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க பார்ப்போம் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு 95% ஃபர்ஸ்ட் வாங்குறதுன்னு பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு 99% சொல்கிறேன். நான் 95% சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டாப் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்துடுவீங்க. உங்களுக்கு IITஸில் டாப் காலேஜ் கிடைக்கலனாலும் NITல வந்து உங்களுக்கு டயர் 1 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 150 மார்க்ஸ் நீங்கள் வந்து மினிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போகலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது ஏன் சார் மினிமம், இது ஏன் சார் மேக்ஸிமம் அப்படின்னா, இப்போ மினிமமாக இருக்கிறது டஃப்பான கொஷின் பேப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வர பேப்பர் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னா 46 மார்க்ஸ் கம்மியான மார்க்ஸ் இருந்தால் போதும். அதுவே வந்து உங்களுக்கு வர பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக வாங்கி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். ஸோ 46 மினிமம், 74 maximum my dear students. So number of questions
14 இருந்தால் போதும். அதுவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 21 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 21 நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். அதுவும் அவுட் ஆஃப் 25 வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு 95%. ஏன்னா ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ வாங்கிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமமே 14 தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு மேக்ஸில் வந்து யாராலையுமே 25க்கு 25 வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸப்ஷனாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. எக்ஸப்ஷன்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 அவுட் ஆஃப் 300 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களாம் எக்ஸப்ஷனல் கேட்டகரி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 14 கரெக்டான கொஷின்ஸ் அட்டன் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு டாப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் 14 கொஸ்டின்ஸ் அட்டம் தான் பண்ண சொல்லிருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 ராங்காக போனாலும் ரிமைனிங் இருக்கிறது கரெக்டாக வந்து இந்த நெகட்டிவ் மார்க்கோட கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கோர்லாம் வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 14 கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு கொஷின்ஸாக பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கொஷின் பேப்பர் ஈஸியாக டிஃபிகல்ட்டான்ட்டு. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எத்தனை கொஷின்ஸ் நம்ம அட்டம் பண்ணியே ஆகணும், எத்தனை கொஷின்ஸ் நம்ம விடலாம் அப்படின்ட்டு. டஃப்பாக இருக்குன்னா 8 கொஷின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 6 கொஷின் போதும். இப்போ டஃப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ 46னா இதெல்லாம் வந்துட்டு டஃப்பாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து 14 கொஷின், 13 கொஷின், 8 கொஷின் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக 95% வாங்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே ஈஸியான பேப்பர்னா கெமிஸ்ட்ரிலாம் நீங்களாம் தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரி எல்லாமே பைகாட் தான். நீங்கள் வந்து ஏற்கனவே படித்தது மெமரியில் இருக்கும், டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லிடலாம். ஃபிசிக்ஸுமே அப்படி தான், ரொம்ப பெரிய சால்விங் எதுவுமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி 15 மஸ்ட் நோ டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃபிசிக்ஸும் வேணும் கெமிஸ்ட்ரியும் சொல்லுங்கள் சார்ன்ட்டு. அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். உங்களோட சப்போர்ட் மட்டும் தெரிவிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 99%. இதுவே 99% போயிடுச்சுன்னா எவ்வளோ சார் நமக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 71 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம். அதுவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 91 மார்க்ஸ் வேணும். இது வந்து ஃபிசிக்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35, 77 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதிகமாகிடும். நீங்கள் 99% எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா 91 இதெல்லாம் வந்து ஈஸியான பேப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் 25, கெமிஸ்ட்ரிலையும் 24 அட்டன் பண்ணுறது மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடணும். மேக்ஸில் வேணால் நீங்கள் விடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அதாச்சும் நம்பர் ஆஃப் அட்டம்ப்டே வந்து மேக்ஸிமம் 22, 20 கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து மார்க்கை நல்லா பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் ஆனால் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கெமிஸ்ட்ரி தான் எனக்குமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து 12th படித்த வரைக்கும் பிடிக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ஜேஇயில் அதிக மார்க் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்கோரிங். அதாவது மார்க் ஸ்கோரிங்க்கு சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக படித்ததை வச்சு அந்த நேரத்தில் டைமிங்கை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிடலாம். ஆனால் மேக்ஸில் அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நிறைய தியரிஸ், ஃபார்முலாஸ், லெம்மாஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல மெமரியிலேருந்து நிறைய நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். இல்லைனா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 220 மார்க்ஸ் வாங்கணும். இன்னும் 250, 260 வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே வந்து 99% இருக்குல்ல, இதில் மட்டுமே 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருவானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 99.9 அதாச்சும் 99.9லேருந்து 99% வரைக்கும் இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15,000 மேலே 2024 வந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 19.9 ஒரு 1600 பேர் எடுத்துருவாங்க. அப்போனா அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 270, 280 அந்த ரேஞ்சில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99.8 அதில் வந்து ஒரு 3000 பேர் இருப்பான். அடுத்து 99.7 அதில் ஒரு 2000, 3000 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 99% வரைக்குமே ஒரு 15,000 to 20,000 வந்துருவாங்க. இந்த வருஷம் அந்த கிராஃப் எப்படி மாறும் தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப் ஸ்கோர். இப்போ வந்து 99% நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு 95% சொல்லிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும். இன்கரெக்ட் நான் 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இன்கரெக்ட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஸோ அதனால் இன்கரெக்ட் மேக்ஸிமம் ஒரு 2, 3 தாண்டாத மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கூட குறைச்சிருங்க. உங்களுக்கு ஒரு 90% வரைக்கும் வந்தால் கூட அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 lakh ரேங்க்குள்ளார வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு பெஸ்ட் காலேஜஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை வேணாலும் கம்மி பண்ணுங்கள். ஆனால் இன்கரெக்டை முடிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் பூஸ்ட் ஆகும். மார்க்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஐஐடி, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐஐடிலையாச்சும் நீங்கள் கொஞ்சம் 3 lakh அந்த ரேங்கிங்கில் வந்துட்டிங்கனாலே போதும்.
உங்களுக்கு ஏதோ ஒரு ஐஐடி கண்டிப்பா கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டயர் 3 என்ஐடிஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்க சில்லாவே இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.